வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக கிட்ஸ்க்காகவே போட்டேன். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் கிட்ஸ் ப்ளே ஏரியா தான். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஃபீல்டு பெங்களூரில் தான் இருக்குது. நீங்கள் யாராச்சும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த ப்ளே ஏரியாவை வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். நல்லா சேஃபாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜாயும் பண்ணுவாங்க பசங்க. பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் போயின்னு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் ஒயிட்ஃபீல்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு 20 மீட்டர்ஸ் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளே ஏரியா கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போயின்னு இருக்கோம் நாங்கள் இப்போது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடுங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் ஸ்டேர் கேஸில் தான் போவீங்கன்னா ஸ்டேரில் கூட போகலாம். பவிதா பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவங்களுக்கு லிஃப்ட்டில் போனாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இங்கே ப்ளே ஏரியாவுக்கு வேறு போகிறோமா, அது வேறு இன்னும் அவங்களுக்கு சந்தோஷம். பாருங்கள், செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். பவிதா பாய் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எடுத்துக்கிற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 hour அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிட்டுருந்துச்சு. சரி, அதனால 1 hour பேக்கேஜ் தான் எடுத்தோம். லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு. பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பவிதா பாய் ஷோ ஆடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் தான் ஆடுறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவிதா பாய் ஷோ என்னென்னத்தில் ஆடினாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன இருந்துச்சு ஆடுறதுக்குன்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும். பாருங்கள், இங்கே வந்து கலர் கலர் பால்ஸ் எல்லாம் இருக்குது. இதுலேயும் வந்து நல்லா ஜம்ப் பண்ணி ஆடலாம், அப்புறம் டான்ஸ் பண்ணலான்னு நல்லா இருக்குது ஆடுறதுக்கெல்லாம். இங்கே பாருங்கள், நல்லா ஜம்ப் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அலோடு இல்லையா, ஸ்ட்ரிக்ட்லியும் போட்டிருக்காங்க. பவிஷ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கார்னர் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது எனக்கும் பிடிச்சிச்சு இது பவிஷ் ஆடுறப்போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து த்ரோ பால் இருந்துச்சு. உள்ள ஒரு சின்ன ஸ்விங்கு கொடுத்துருக்காங்க. அது கூடயும் ஆடிட்டு இருக்கா பவிதா. பார்த்தீங்கன்னா 2 years பேபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 years பேபி ஆடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களுக்கே ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 2 yearsக்குள்ளே ஆடுறவங்களுக்கு. பவிஷ் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி உக்காந்துட்டான். நான் கார் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு.
பார்த்தீங்கன்னா காஃபி வந்து சேல் பண்ணுறாங்க. 20 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து 2 காஃபி ஃபில்டர் காஃபி வாங்கிக்கினேன். எனக்கு என் தங்கச்சிக்கு பவிதா பவிஷ் கொடுக்கல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேஸ் தான் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் இங்கே போனீங்கன்னா லேஸ் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரி மில்க்கு இந்தமாதிரி கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்குவாங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஃபி அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பவிஷ் இப்போ வந்து குதிரையில் தான் ஆடிட்டு இருக்கான். பவிதா பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருந்தான், நான் எங்கள் பாப்பா மாதிரி பண்ணுற பாரு அப்படின்னு. எனக்கு தெரில அவள் எப்போ பார்த்தா அவங்க பாப்பா பண்ணுறதுன்னு. ஆனால் வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தா. பாருங்கள் எப்படி ஆடிட்டு இருக்கான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா பவிதா வந்து கிச்சன் கார்னரை பார்த்துட்டா. இவ்வளோ நேரம் பார்க்கல. அது இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. வீட்டில் எப்படி பண்ணுறாலோ சேம் வீட்டில் ஒரு கிச்சன் கார்னர் பண்ணி வாங்கி கொடுத்தா இல்லையா, அதே மாதிரி வந்து இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எனக்கு இந்த கிச்சன் கார்னர் ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்க. நம்ம ரியல் கிச்சன் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இதில் பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிங்க் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அவள் பார்த்திங்கன்னா சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. காஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி போய் வாங்கின்னு வந்து நானும் என் தங்கச்சியும் குடித்தோம். காஃபி நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஸ்மெல்லு கூட. இதில் ஆடத்தான் ஃப்ரெண்ட்ஸ் பவிதா பவிஷ் பயந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆடிட்டாங்க.
இந்த பவுன்சிங் பால் பார்த்தீங்கன்னா பவிஷ் வந்து பயந்து ஆடுறதுக்கு, பவிதா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆடிட்டா. இது பாருங்க, இது வந்து உள்ளே இருக்குது. ரொம்ப சேலஞ்சிங்கான கேம் இது. பார்த்திங்கன்னா பவிதா வந்து எல்லாம் ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கா. பாருங்கள், மேலே ஏறணும். அது ஒரு 5 ஸ்டெப்ஸ் என்னவோ இருக்காது. பவிஷ் பார்த்திங்கன்னா இங்கே கிச்சன் கார்னரில் தான் ஆடிட்டு இருக்கான். இந்த பால் ஷூட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இது லாஸ்ட்டில். பவிதா பவிஷ் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட் ஆச்சு. நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த ப்ளே ஏரியா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மதர்வுட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பாருங்கள், காட்டுறவங்களுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹரேஸ் ப்ளே ஏரியா இருக்குது. பாருங்கள், க்ரீன் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே போனீங்கன்னா 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. பவிதா பவிஷ் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பாருங்கள். உங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 1 சைல்டுக்கு. நீங்கள் 2 பசங்களை கூட்டின்னு போனீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துருக்கு அன்லிமிட்டடு 495 ஒன்லி அவைலபிள் ஃபார் வீக் டேஸு. வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் பவிதா பவிஷ்க்கு இந்த சார்ட்டெல்லாம் வாங்கிக்கினேன். ஆல்ஃபபெட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப பழைய ஆகிட்டு இருந்துச்சு. சரி, புதுசாக வாங்கலாம் அப்படின்னு ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இதெல்லாம் வாங்கிக்கணும் ஒன்று. பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ எரேசர் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பவிதா பவிஷ் அது வேணும்னு சொன்னாங்க. சரி, இந்த கார் எரேசரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீலு அந்த மாதிரி வாங்கிக்கணும் ஒன்று. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.